உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் முன்னெடுக்கக்கூடிய வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு மகத்தான முன்னெடுப்பை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள், நகர கழகங்கள், ஒன்றிய கழகங்கள், பேரூர் கழகங்கள் என அனைத்து பகுதிகளிலும் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற முறையில் பிரித்தெடுத்து அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் அந்த பதில் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கான பதிவுகள் எல்லாம் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் அன்று அல்லது அடுத்த நாள் 2 நாட்களில் முழுமையாக வீடு வாரியாக சென்று சந்தித்து அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை அந்த வாக்காளர் பெருமக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்த்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கான முன்னெடுப்பாக இந்த எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி கழகங்கள், ஒன்றிய கழகங்கள், நகர கழகங்கள், பேரூர் கழகங்கள் என ஒரு நாளைக்கு சராசரியாக 112 பூத்துக்கள் வீதம் பிரித்தெடுக்கப்பட்டு இன்று தொடங்கப்படுகின்ற இந்த பயணம் என்பது வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதி வரை 30 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு பகுதி, நகர, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்று பிரித்தெடுத்து அந்த பகுதியிலே கலந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றார். கொஞ்சம் இதை முடிச்சுக்கலாம், முதல்ல இதை முடிச்சிடலாம், அடுத்து போய்க்கலாம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 3112 வாக்குச்சாவடிகளிலும் ஒரு நாளைக்கு சராசரியா நாங்கள் 112 வாக்குச்சாவடிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 30 நாட்களில் மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கான இந்த பணிகள் முன்னெடுத்திருக்கின்றோம். கோவை மாவட்டத்திற்கு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள் துண்டு பிரசுரங்களாக அச்சடிக்கப்பட்டு வீடுகள் வாரியாக வழங்கப்பட்டு வாக்காளர் பெருமக்களை நேரில் சந்தித்து அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான பணிகளை இன்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில். எனவே அரசினுடைய திட்டங்கள் என்பது நீங்க எல்லாருமே ஒவ்வொரு முறையும் பாக்குறீங்க. இந்த அளவிற்கு கோவைக்கு முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அரசினுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் அதில் செயல்படுத்துவதிலும் முடிந்த திட்டங்களை திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்குவதில் தனி கவனத்தை முதலமைச்சர்கள் செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் செம்மொழி பூங்கா மிக சிறப்பாக பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பெரியார் நூலகம் வரக்கூடிய ஜனவரி மாதம் திறப்பதற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல தங்கநகை செய்யக்கூடிய அந்த பூங்கா அமைப்பதற்கான பணிகள் இப்பொழுது மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்த அவிநாசி சாலை மேம்பால பணிகள் முடித்து முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும், அடிப்படை கட்டமைப்புகளாக இருந்தாலும், சாலை வசதிகளாக இருந்தாலும் முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிதிகளை கொடுத்து முழுமையாக கோவையினுடைய வளர்ச்சியில் தனி கவனத்தை செலுத்தி அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கோவையினுடைய பொறுத்தவரை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது 2026 பொறுத்தவரை முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை கொடுத்திருப்பவர்கள் வாக்காளர் பெருமக்கள். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்க சொல்வதற்கான உரிமைகள் இருக்கு. ஆகையால் அவங்களுடைய ஆசை அது, அந்த கருத்தை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் அரசியல் கட்சியும் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல. அதனால அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய ஆசையா இருக்கலாம். அது 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்குதான் அவர் எவ்வளவு தொகுதியில என்ன ரிசல்ட்டுங்கிறத அவர் தெரிஞ்சுக்க முடியும். கள நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறீங்க, நாங்களும் பாக்குறோம். நீங்களும் எல்லா பகுதிகளுக்கும் சுற்றி பாக்குறீங்க, என்ன கருத்துக்கள் இருக்குங்கிறதையும் சொல்றீங்க. சில நேரங்கள் இருக்கக்கூடிய நிறைகள் அதிகமா சொல்றதை விட குறைகள் அதிகமா நீங்க சொல்றீங்க. அதை நாங்க எங்களுக்கு ஒரு இதாக நாங்க எடுத்துக்கிறோம். செய்யக்கூடிய பணிகளுக்கு நீங்கள் எங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவதைத்தான் நாங்க எடுத்துக்கிறோம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க குறைகள் சொன்னாலும் கூட அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். அரசும் அப்படிதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகளும் உடனடியாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைகளை சரி செய்வதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கணும். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அவருடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க. அவ்வளவுதான். அதாவது பலமுறை எங்களுடைய கழக தலைவர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் நிறைவேறாது என்பதை தெரிந்து கொண்டு இப்பொழுது ஒரு மாற்று திட்டமாக அவர்கள் முன்னெடுத்திருப்பது இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், இப்ப தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இதையெல்லாம் அவர்களுடைய கைகளில் வைத்துக் கொண்டு அதற்கான
முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் கூட இது பெரியார் மண், முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆண்ட மண். இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகின்ற இந்த தமிழ்நாட்டில் எந்த விதமான அவருடைய பிஜேபியினுடைய எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறாது. மக்கள் மிக தெளிவா இருக்காங்க. அதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க எல்லாம் பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கின்ற பொழுது சில ஆங்கில தொலைக்காட்சிகள் கூட கோவையை பொறுத்த வரைக்கும் லைவ் வச்சிருந்தாங்க. வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் பார்த்தா லைவ் இருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் பார்த்தேன். லைவ் எல்லாம் போச்சு. ஏதோ தேர்தல் ரிசல்ட்டே அவங்களே அறிவிச்சதை போல அடுத்த கட்டத்துக்கு சென்றதை போல லைவ்ல இருந்துச்சு. நீங்கள் நானும் தீர்மானிக்க முடியாது. லைவ் போடுற சேனல் தீர்மானிக்க முடியாது. சில பத்திரிகைகள் தீர்மானிக்க முடியாது. கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டு தீர்மானிக்க முடியாது. மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆக அப்படி மக்கள் தீர்மானிக்கப்பட்டதான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் கோவையில், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், முதலமைச்சர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க. அந்த வெற்றி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடரும். என்னை பொறுத்த வரைக்கும் போலி வாக்காளர் அப்படி நீங்க உட்பட நான் உட்பட சொல்றதே தவறானது. போலி வாக்காளர்னா எப்படி எடுத்துக்கிறீங்க? அது எந்த வகையில போலி வாக்காளர்னு ஒரு கேட்டகரி பிரிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யோகண்ணா சொல்லுங்க. போலி வாக்காளர்னா என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. அது போலி வாக்காளர்ங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்லுங்க. அதாவது ஒருவர் ஒரு முகவரியில் குடியிருந்திருப்பார். அவர் வாடகை வீட்டுல கூட இருந்திருக்கலாம். ஒரு 5-6 ஆண்டுகள் குடியிருந்திருக்கலாம். அங்க வாக்குகளை சேர்த்திருப்பார். அதற்கு பிறகு வேறொரு இடத்திற்கு அவர் முகவரி மாறி சென்று இருக்கலாம், அல்லது சொந்த வீடு கட்டி போயிருக்கலாம். இப்போ அந்த வீடுகள்ல நீக்காத வாக்காளர்கள் இருப்பாங்க, இறந்த வாக்காளர்கள் இருப்பாங்க. இவங்களை போய் போலி வாக்காளர் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது தேர்தல் ஆணையம் தான் முறையா செஞ்சிருக்கணும். நீக்க வேண்டிய வாக்காளரை நீக்கி இருக்கணும், இறந்த வாக்காளரை நீக்கி இருக்கணும். அதெல்லாம் உரிய காலத்துல நடக்காதனால அதையெல்லாம் நீங்க போலி வாக்காளர் பத்திரிகையில பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பேட்டியே கொடுத்தா கூட மாற்று கட்சியில யாராவது சொன்னா கூட போலி வாக்காளர் எப்படி எடுக்கிறீங்க? அது அவங்ககிட்ட கேட்கணும். எந்த வகையில போலி வாக்காளர்? ஏதோ போலி ஆவணங்களை கொடுத்து வாக்காளர் பட்டியல சேர்ந்தாங்களா? எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒரு முகவரி இப்ப தெற்கு தொகுதியா இருக்கட்டும், 2,40,000 ஓட்டு 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா எவ்வளவு பதிவாகுது? ஒரு 1,60,000 ஒரு 1,70,000 தான் பதிவாகுது. இந்த பூத்ல ஒரு 1,300 ஓட்டு இருக்குன்னா இப்ப ஒரு 800 ஓட்டு வரைக்கும் தான் எஸ்ஐஆர்ல வந்திருக்கு. மீதம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வரல. அப்போ ஒரு முகவரியில குடியிருந்தவங்க முகவரி மாறி போயிருக்காங்க. அந்த இடங்கள்ல அவங்க ஓட்டு அவங்களுக்கு வந்துடும். எந்த இடத்துக்கு மாறி இருக்காங்களோ அங்க போய் அவங்க இப்ப 2 இடங்கள்ல ஓட்டு வச்சவங்க ஒரு இடங்கள்ல ஓட்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. அதனால போலி வாக்காளர் என்பதே என்னை பொறுத்தவரை ஒரு ஏற்புடைய கருத்து அல்ல, அது ஏற்புடைய சொல் அல்ல. அது முகவரி மாறியவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகின்றார்கள், இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்கள், இரட்டை பதிவு நீக்கப்படுகிறது. ஆகையால இந்த வாக்காளர் பட்டியலுடைய சரிபார்ப்பு பணிகளை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் போதிய அவகாசங்கள் இருந்திருந்தா ஆவணங்கள் கொடுப்பதற்கோ அல்லது அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கோ வசதியா இருந்திருக்கு. இருந்த போதும் கூட என்னுடைய தலைவர் தொடர்ந்து அதை கண்காணித்து இயக்க நிர்வாகிகள் இங்க கூடிய பூத்து கமிட்டி எல்லாரும் 30 நாட்கள் அந்த பணிகளை முழுமையாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓடு சேர்ந்து அந்த பணிகளை செய்திருக்கின்றார்கள். எனவே எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது. தகுதியுள்ள எந்த வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு விடக்கூடாது. தகுதியற்றவர் யாரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விடக்கூடாது. இதுதான் எங்கள் தலைவர்கிட்ட கட்டளை. அதான் செஞ்சிருக்காங்க. ஆமா, நீங்க பதிவாகாத வாக்கு இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க வெளியூர் முகவரி மாறி போனவங்க ஓட்டு போட வரப்போறது இல்லை. இப்ப அந்த வாக்கெல்லாம் நீங்க நீக்கும் போது இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்தாங்கன்னா வாக்கு சதவீதம் கூட தானே செய்யும். 70% போற இடங்கள்ல ஒரு 85-90% வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள். அது எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தாதான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஆவணங்கள் நம்ம கொடுத்துட்டோம். நம்ம பேரு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தாதான் நமக்கு தெரியும் நம்ம பேர் சேர்ந்திருக்கா இல்ல விடுபட்டு இருக்காங்கிறது. அதனால வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அதை முழுமையா நம்ம சரிபார்த்து பூத்து வாரியா எங்ககிட்ட நாங்கள் கணக்கெடுக்கப்பட்ட நோட்டு எங்ககிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறோம். பூத்து வரையா கணக்கெடுத்து கையில வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளா போய் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துச்சுன்னா அந்த பட்டியலையும் இதையும் வச்சு நாங்க ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்தெந்த வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த வாக்குகள் விடுபட்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சொல்ல முடியும் கருத்து. அதுக்கப்புறம் அந்த பணிகள் முழுமையா அடையும். அதனாலதான் என்னன்னா இப்போ ஒரு 50% பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம். அதான் தலைவர் எங்ககிட்ட சொன்னாங்க. 50% பணிகள் தான் இப்ப நிறைவாயிருக்கு. இன்னும் 50% பணிகள் இருக்கு. அந்த பணிகளை இந்த 1 மாத வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய பணிகள். போதிய ஆவணங்கள் கேட்கிற இடங்கள்ல ஆவணங்கள் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதையெல்லாம் நாம் பெற்றுக் கொடுப்பது நம்முடைய கட்சியினுடைய கடமை, இயக்கத்தினுடைய கடமை. அதெல்லாம் அந்த பணியில் நாங்கள் செய்வோம் நிச்சயமா. பொதுவா என்ன சொல்றேன்னா, எல்லா அரசியல் கட்சியும் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம். சிலர் தெரிஞ்சு சொல்லலாம், சிலர் தெரியாமையே யாராவது சொல்றதை வச்சு சொல்லலாம். அதெல்லாம் கருத்துக்கள். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா கூட 1 முறைக்கு 2 முறை சரிபார்ப்பேன். எனக்கு அது முழுமையான விவரங்கள் கையில இல்லைன்னா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன். அந்த வகையில ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க, அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு சொல்லியிருப்பாரு. பட் முழுமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி இருந்திருக்கலாம்.
ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா இருக்கும். அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப எதுவுமே தெரியாம வெறுமனே உட்கார்ந்து A4 சீட்டை கையில கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. தமிழ்நாட்டுல எல்லா காலங்கள்லயும் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் யாரை ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியா நினைக்கிறதே திமுகவை தான் ஒவ்வொருத்தரும் போட்டியா நினைக்கிறாங்க. அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால வளர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு குறிக்கோளா கையில வச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம். அதனால ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தான் வீழ்ந்து போவார்களே தவிர திமுக என்பது 75 ஆண்டு காலம் மக்களிடத்தில் ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் 2வது முறையாக 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வேறு சோசியல் மீடியால போடுறதெல்லாம் கருத்துக்களா கேட்டு நீங்க அதையும் செய்தியா கேள்வியா கேட்குறீங்க. யாரு சேர்றாங்கன்னு பேரை சொல்லுங்க. சும்மா வெறுமனே ஒரு கார்டை போட்டு சோசியல் மீடியால அதையும் ஒரு கேள்வியா எடுத்து நிறைய உங்களுக்கும் வேலை இருக்கு, நமக்கும் வேலை இருக்கு. அவர்லாம் போய் இன்னைக்கு பேஜ் ஃபில் பண்ணோம், அவர் கொடுத்துக்கிற பக்கத்தை பூர்த்தி பண்ணி நைட்டுக்குள்ள அடிச்சாதான் காலையில பிரிண்ட் ஆகி வெளியில வரும். உண்டு இல்லை என்ன, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதனால கூட்டம் முடியட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருத்தர் நீங்களும் இங்கதான் இருக்கீங்க, நானும் இங்கதான் இருக்கேன், எங்க நிர்வாகிகள் எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம். கூட்டம் முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதலமைச்சரே நேர்ல வர்றாங்க, துணை முதலமைச்சர் நேர்ல வர்றாங்க, எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அமைச்சர் பெருமக்கள் இங்க வருகை தந்து செம்மொழி பூங்கெல்லாம் நகர்ப்புற அமைச்சர் தொடர்ந்து இங்க இருந்து அந்த பணியில் நிறைவு பண்ணி முதலமைச்சருடைய திருக்கரங்களை திறந்து வச்சிருக்காங்க. அதனால பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் அது செய்யல. இப்ப நம்முடைய முதலமைச்சர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி நிறைவு பெறக்கூடிய சூழல் கொண்டு முடிச்சிருக்கிறோம். இன்னும் அந்த விடுபட்ட பகுதிகளில் இப்ப தார் சாலைகள் நம்ம சொல்றோம். கோவை பொறுத்த வரைக்கும் தார் சாலைகளுக்கு நிதி கொடுத்ததுனாலதான் பெரும்பான்மையான சாலைகள் போடப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய சாலைகள் இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை நடந்துச்சோ அந்த இடங்கள்ல தார் சாலைகள் போடணும். அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்குன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். பாதாள சாக்கடை முடிந்த பிறகுதான் அங்க போட முடியும். இல்லைன்னா ரோடு போட்டு அடுத்த ஒரு மாசத்துல பறிச்சா நீங்களே ஒரு செய்தி போடுவீங்க, போன வாரம் தான் ரோடு போட்டாங்க, இப்ப ரோட்டை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அந்த பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை முடிஞ்ச பகுதியில் தான் நடக்கும். முடியாத தெருவுக்கு மட்டும் அந்த சாலைகள் போட சொல்லி இருக்கிறோம். முடியாத பகுதியில உறுதியா போட மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா நான் பாக்குறேன் என்னன்னு சொல்லி கேட்கிறேன், சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்கிறோம், நாங்க எல்லாம் சேர்ந்து கேட்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கடந்த ஆட்சியில எந்த சாலைகளும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தாத காரணத்தால் இப்பொழுதும் அந்த பணிகள் இந்த 4 ஆண்டுகளில் மிக சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. இல்லைன்னு நான் சொல்ல, முழுமையா 100% சாலைகள் முழுவதும் அமைக்கப்பட்டதை நான் சொல்லல. இன்னும் கொஞ்சம் போட வேண்டிய இடங்கள் இருக்கு. அந்த பணிகளை நிச்சயமா நாங்க நிறைவேற்றோம். பாதாள சாக்கடை எப்பவுமே பறிக்கும் போது பாத்தீங்கன்னா பறிச்சு முடிச்சு அந்த பைப் லைன் போட்டதுக்கு பிறகு அந்த இடங்கள் எப்படி ஒரு 20 நாள் 1 மாசம் ஆகணும். மேல கிராவல் போட்டா கூட அந்த கிராவல் மண் இறங்கும் போது ஒரு லோடு வண்டி போகும்போது லோடு அதிகமா இருந்தா அந்த இடத்துல அதுக்கப்புறம் தானே சாலையை போட முடியும். சாலை போட்டீங்கன்னா அந்த ரோடு இறங்கிடும். அதனால அந்த கிராவல் மண் இறங்கக்கூடிய இடங்கள்ல திரும்ப அந்த கிராவல் மண் போட்டுதான் சாலைகள் அமைப்பாங்க. அதனால கோவை என்னை பொறுத்தவரை, நான் கண்ணில் பார்த்தவரை, மக்கள் என்னிடத்தில் சொல்லுவது, தொழிலதிபர்கள் என்னிடத்தில் சொல்வது, கோவையினுடைய வளர்ச்சி என்பது இந்த 4 ஆண்டுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அடிப்படை வசதிகள் மிக சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே இன்னும் மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றன. அதை நிச்சயமாக முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தருவார். அவங்க தானே பரிந்துரை பண்றாங்க. அவங்க என்னென்ன வேலைகள்ங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பரிந்துரை பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கறத பொறுத்தா இருக்கு. அவங்க எந்தெந்த வேலைகள் பரிந்துரை பண்றாங்களோ அதுக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்வாக அனுமதி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு பணிகள் தொடங்கப்படும். இப்பதானே வந்துட்டு போயிருக்காங்க. இந்த டிசம்பர் சார் வந்துட்டு போயிருக்காங்க. திரும்ப அடுத்தடுத்து நிறைய இருக்கு, பணிகள் இருக்கு. இப்ப ஜனவரியில நம்ம பெரியார் நூலகம் திறக்க வேண்டியது இருக்கு. ஹாக்கி மைதானம் பணிகள் முடிவு, அந்த பணிகள் திறக்க வேண்டியது இருக்கு. துணை முதலமைச்சரோடத்துலயே நாங்க ஹாக்கி மைதானம் திறக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் சொல்லியிருக்கோம். அவங்களும் சொல்றேன்னு இருக்காங்க. பணிகள் முடியட்டும், நான் பேசிட்டு சொல்றேன்னு இருக்காங்க.
ஆகையால முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிப்பதில் அரசு கவனமாக இருக்கின்றன. எனவே அதை கொண்டு வந்து சேர்ப்பதில் நாங்களும் கவனமாக இருக்கோம். சொன்ன கோரிக்கை அது, மக்களிடத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அது நிச்சயமாக நிறைவேறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துல நிச்சயமா நிறைவேறும். இன்னைக்கு அடுத்து ஒரு கிரிக்கெட் மைதானம் சர்வதேச அளவில் அமையுது அப்படின்னா அது கோவை தான். அந்த அளவிற்கு எந்த அளவுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் கோவை மீது, மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மைதானம்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும். நிச்சயமா அது நிறைவேறும். என்னென்ன திட்டங்களை அறிவிச்சு செயல்பாட்டில் இல்லைன்னு சொல்லுங்க. 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க தான் பாத்தீங்கல்ல, எத்தனாம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கல்ல. 5 வருஷம் அரசாங்கம் இருக்கு. ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஆண்டு அறிவிக்கிறோம். போன வருஷம் தான் லேப்டாப் அறிவிச்சோம். பட்ஜெட்ல எப்ப சார் அறிவிச்சாங்க? இப்ப சட்டமன்றத்துல போன வருஷம் அறிவிக்கப்பட்டது. அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்ப அதுக்கான டெண்டர் முடிஞ்சு ஒர்க் ஆர்டர் கொடுத்து இப்ப லேப்டாப் வர தொடங்குது. வந்த பிறகு கொடுப்போம். இல்லைன்னா நீங்களே என்ன சொல்றீங்க, அவசர கதியில லேப்டாப் டெண்டர் முடிச்சாங்க, அவசர கதியில அதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க, அவசர கதியில வாங்கி கொடுத்தாங்க, இதெல்லாம் வரும்ல. எல்லாரும் ஒரு அறிவிப்பு என்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஒரே நேரத்தில் 20 லட்சம் லேப்டாப் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளவு ஆகுதோ, எவ்வளவு தயாரிக்கிறாங்களோ வர வர மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கறது தான் அரசனுடைய நோக்கம். அதனால தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டு தான் இருக்கும். அரசனுடைய திட்டங்கள் என்பது மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்கள். ஒரு மாணவ செல்வங்களுக்கான லேப்டாப் அது ரொம்ப கண்ணும் கருத்தும் மாண்பு முதலமைச்சர்கள் அதுல சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. அதனால நிச்சயமா தொடங்கி வைக்க போறாங்க. இப்ப விடுபட்ட மகளிர் உரிமை தொகையும் மாண்பு முதலமைச்சர்கள் இப்ப தொடங்கி வைக்க போறாங்க. யார்கிட்டலாம் மனு வாங்கினாங்களோ அதுல தகுதியுள்ள எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க. அதனால அரசை பொறுத்தவரை எந்த திட்டங்களும் உரிய காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய கட்டளை. அது பிரகாரம் தான் எல்லா துறைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கோவையும் அப்படிதான் வளர்ச்சி அடைஞ்சது.